ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த கொரியன் ஸ்கூல் ட்ராமாவோட 4th எபிசோடு தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில சிவவும் வாங்கும் சண்டை போட்டதுனால ஹெச்எம் அவங்க 2 பேரையும் மலை உச்சியில இருக்கிற பிளாக் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. ஆனா 2 பேரும் தெரியாதனமா பிரிஞ்சு போக சிவு ஒரு ஓநாய் கிட்ட மாட்டிக்கிறான். இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சிவு அந்த ஓநாயை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த பசங்க ட்ரோன்ல பாத்துட்டு இருந்தாங்கல்ல, அங்க ஹீரோயினும் அந்த சனான்ற பொண்ணு இருக்கல்ல, 2 பேருமே பாத்துட்டு தான் இருக்காங்க. அந்த நேரம் அந்த ஓநாய் ட்ரோனை கடிச்சு எரிஞ்சதுல அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாம போயிருக்கும். இதனால சனா நான் இப்பவே அங்க போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் கிளாஸ்லாம் இருக்கலாடி என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் போக தான் போறேன், யார் என் கூட வர்றதுனால என்ட்ரன்ஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த பக்கம் சிவு அந்த ஓனையை துரத்திட்டு இருந்துச்சுல்ல, அவனும் ஓடிட்டு இருக்கான். அது எப்படி அவன் முன்னாடி வந்து அவன் மேல ஒரு பாய அவனும் கீழே விழுந்து திரும்ப எந்திக்கிறான். அப்ப லைட்டா வெயில் அவனோட டாலர் ஒன்று இருக்கும்ல, அதுல பட்டு அந்த டாலர் மின்ன ஆரம்பிக்குது. இந்த ஓநாய்க்கு லைட்டா கண்ணு கூசுது. கரெக்டா அந்நேரம் வாங்க வந்துடுறான். அப்புறம் அவன் ஒரு குச்சியை வச்சு அதுகிட்ட சண்டை போடலான்னு ட்ரை பண்ண, அது எவ்வளோ பெரிய ஓநாயி அந்த குச்சியை அசால்ட்டா கடிச்சிருது. இந்த சிவு இருக்கானே அவன் வாங்க அப்படியே விட்டுட்டு மரத்து மேலே ஏறிக்கிட்டான். அப்புறம் வாங்கையும் கூப்பிட அப்புறம் 2 பேரும் மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டானுங்க. இங்கே சனாவை பார்த்தா அவள் ரூமில் தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்க வேற யாருமே வரலையா, ஹீரோயின் மட்டும் தான் வரப்போறா போல, நீ எப்படி என் கூட வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ தோணுது, நான் ஒரு விஷயம் செய்ய வேண்டிய இருக்கு, அதை செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அந்த பக்கம் அந்த ஓநாயி ரொம்ப நேரமா நின்று பார்த்துட்டு அவங்க மரத்துல இருந்து கீழே வரலன்னு போயிடுச்சு. சிவு வாங்க கிட்ட தட்டு தடுமாறி தேங்க்யூ சொல்றான். அப்புறம் வாங்குவோம் அதான் நீ அப்போதே காப்பாத்தினல, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு அப்படின்னு சொல்லி இப்ப லைட்டா 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்படியே போக போக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது திரும்ப வர்றதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் ஒரு ஆறை பாக்குறாங்க. அதுல 2 பேர் தண்ணி குடிச்சிட்டு இருக்க வாங்க இருந்துட்டு, எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஒரு ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்ல, சிவு ஒண்ணு நீ கூட பெரிய பணக்காரரோட வாரிசு அப்படின்னு சொல்ல, ஏன் நீ வேற என்னமோ சொன்னியே என்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுட்டே அப்படி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மாறி மாறி தண்ணியை கொட்டி சந்தோஷமா விளையாண்டுட்டு அப்படியே ஒரு பாறையில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு வாங்கு சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். அவன் காலில் அவனோட வேலட்டை வச்சு தானே கட்டியிருந்தான், அது லெதர் தானே எவ்வளோ தூரம் தாங்கும். அவன் அதை பார்த்துட்டு இருக்க சிவு உடனே அவன் கையில இருந்த வேலட்டை தூக்கி அவன்கிட்ட போடுறான். அப்படி கிட்டத்தட்ட 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே போறாங்க. அங்கே ஸ்கூல்ல ஹீரோயினும் சனாவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. யோகா கிளாஸ் நடக்கும்போது யோகா டீச்சர் அவங்க 2 பேரை பத்தி கேட்க, அவங்க 2 பேருமே சிவுவையும் வாங்கையும் தேடி போயிருக்காங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான், ஆனா அவர் எதுவுமே சொல்லிக்கல. சரி அவங்க 2 பேரும் காட்டுல என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா இவங்க கிட்ட ஒரு மேப் இருக்கு, அதை பார்த்து ஷார்ட்கட்ல போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயம் இந்த யோகா டீச்சர் மூலமா ஹெச்எம்க்கு தெரியுது. ஆனா அவர் ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. மற்ற பசங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க, மற்ற பசங்களும் ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்லாம தான் இருக்காங்க, எல்லாருமே வருத்தத்துல இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹெச்எம்க்கு அப்படி சிரிப்பு வருது. இவரோட பிளான் என்னவா இருக்கும்னா சிவுமையும் வாங்கையும் சேர்க்கணும், அது மட்டும் இல்லாம அவங்கள எல்லா பசங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்காருன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் டீச்சர்ஸை பார்த்தா அவங்களுக்குமே சிவு வாங்க நினைச்சு வருத்தம் தான். எல்லாரும் இங்க இப்படி வருத்தப்பட்டு இருக்க சிவுவும் வாங்குவாங்க நைட் ஆயிடுச்சுன்னு நெருப்பு கொளுத்தலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அதுல சக்சஸ் ஆயிடுறாங்க. வேற ஏதாவது பேப்பர் இருக்கான்னு பார்த்தா வாங்க கிட்ட காசு தான் இருக்கு, காசையும் போட்டு கொளுத்துறாங்க. அவங்ககிட்ட தான் காசு கொட்டி கிடக்கு. அவங்கள தேடிட்டு ஹீரோயினும் சனாவும் வந்துட்டு இருந்தாங்கல்ல. ஹீரோயினுக்குலாம் ஒரே டவுட்டு, அந்த ஓனாய் கிட்ட இருந்து 2 பேர் தப்பிச்சிருப்பாங்களான்னு. ஆனா சனா ஸ்ட்ராங்கா சொல்றா அதெல்லாம் சிவு ஸ்ட்ராங்கான ஆளு தப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி. இப்ப அப்படி திரும்ப வாங்குக்கு வந்தா அவன் சிவு கிட்ட பேசிட்டு இருக்கான். இவனை சின்ன வயசுல நிறைய தடவை கடத்திருக்காங்களாம், அதனால செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ்லாம் நிறைய போயிருக்கானாம். இதை கட்டி சிவு ஷாக் ஆயிட்டு இருக்க, இப்ப நான் இங்க வந்ததே எங்க அப்பா என்ன கடத்திட்டு தான் வந்தாரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன்கிட்ட ஏதோ ஸ்நாக்ஸ் வந்திருக்கும் போல, அதை சிவு கிட்ட ஷேர் பண்ணி 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. எங்க அப்பா என்ன வலுக்கட்டாயமா தான் அங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆமா நீ ஏன் இங்க வந்து சமைக்கிறது துடைக்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்க, உனக்கு காதுல பிரச்சனை இருக்கிறதுனாலயா? அன்னைக்கு கூட அந்த கான்செர்ட் நடக்கும்போது லைட்டு கீழே விழ பார்த்துச்சு, அப்ப கூட எல்லாருமே கத்துனாங்க, ஆனா அதெல்லாம் உனக்கு கேட்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறான். சிவு சொல்லுவானா இல்லையா, நமக்கே ஒரு ஆர்வம் வருது. ஏன்னா அவன் யார்கிட்டயுமே அவனை பத்தின பர்சனல் மேட்டரை ஷேர் பண்ண மாட்டான். ஆனா வாங்கிக்கிட்ட அவன் சொல்றான், ஆமா அதனால தான் நான் நிறைய டாக்டரை போய் பார்த்துட்டேன், ஆனா அதுக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல, ஆனா இங்க இருக்கிற ஹெட் மாஸ்டரால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுது. எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு குடும்பம்னு யாருமே கிடையாது, ஆனா எனக்கு காது கேட்காம போச்சுன்னா என்னால எப்படி மியூசிக் பண்ண முடியும் அப்படின்னு சோகமா பேசுறான். வாங்குக்கும் அப்படியே சோகமாயிடுச்சு.
நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஏரியாவில் உன்னை தோக்க விட மாட்டான்னு சொல்கிறான். ஏன்னா ஹீரோயின் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா திரும்ப சிவுவோட கரியர் நல்லா ஆயிரும்ல, அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போதான் ஸ்கூலில் உள்ள பொண்ணுங்க ஆன்லைனில் ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. ஹீரோயின் இருக்கால்ல, அவ சிவுக்கு ஆதரவாக ஆன்லைனில் ஒரு வீடியோ போட்டிருக்கா. அப்போதை கூட கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னால, இதுதான் போல. சிவு அங்கேருந்து ஓடலை, அவனையே அந்த ஹீரோயின் பொண்ணையும் ஃபோட்டோ எடுத்தாங்க. எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் ஃபோட்டோ எடுத்தவங்கள துரத்தனா அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறா. இந்த விஷயம் ஸ்கூலில் இருக்கிற மற்ற பசங்களுக்கும் தெரிய அவங்க இந்த வீடியோவை வைரல் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அப்படியே எக்கச்சக்கமாக கமெண்ட் அள்ளி தட்டிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அப்படியே காலையில் ஆயிடுச்சு. வாங்க ஒரு காலையில் ஷூ இல்லாமல் தான் நடந்து வந்துட்டு இருந்தான். அந்த இடத்துல அடிபட்டிருக்கு. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். சிவுவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க அவன்லாம் எதுவும் சொல்லிக்கல. கொஞ்ச நேரம் போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால்நட் மாதிரி கிடந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் திரும்ப நடந்து போகும்போதும் வாங்கலாம் நடக்கவே முடியல. அப்புறம் சிவு தான் வாங்கோட கையை தோல்ல தூக்கி போட்டு அவனை கூட்டு போயிட்டு இருக்கான். ஆனாலும் ஒரு கட்டத்தில் வாங்கால போக முடியல. ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்போன்னு உட்காந்துட்டு நீ மட்டும் முன்னாடி போறியா அப்படின்னு கேட்குறான். ஆனால் சிவு அதுக்கு ஒத்துக்கல. எனக்கு தெரியும் நீ ஒத்துக்க மாட்டேன்னு, ஆனால் 2 பேரும் தோக்குறதுக்கு ஒருத்தர் ஜெயிக்கலாம். நான் என் மனசை மாற்றிக்கிறதுக்குள்ள நீ போ, எனக்கு மட்டும் சரியாயிடுச்சு, நான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் சிவு கேட்கல. வாங்க பக்கத்தில் எப்படியே உட்காந்துக்கிட்டான். அங்கே அந்த பசங்களெல்லாம் பார்த்தா அவங்க வீடியோவை வைரல் ஆக்கிற முயற்சியில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அப்படியே உலகம் பூரா இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சேஃபாக வந்துடுவாங்களான்ற கவலையும் லைட்டாக இருக்குது. அப்படியே அவங்கள பார்த்தா ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலான்னு நெருப்பை மூட்டி உட்காந்துட்டு இருக்கும்போது சரி நான் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவு அங்கேருந்து கிளம்புறான். அவன் லைட்டாக அங்கிட்டு போகவுமே வாங்கால முடியல, அப்படியே அங்கே படுத்துட்டான். ஆனால் இவங்க கெட்ட நேரம் அந்த இடத்துக்கு அந்த ஓநாய் வந்துடுது. சிவு வேகமாக ஓடி வந்து வாங்க எழுப்ப அவன் இது நேற்று வந்த மாதிரி தான் இருக்குது, நேற்று நம்ம சமாளிச்சோம்ல, இன்றைக்கும் சமாளிச்சிடலான்னு 2 பேரும் தைரியமாக இருக்கானுங்க. ஆனால் என்ன அவனுங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இன்னும் 2-3 ஓநாய்கள் அங்கே வந்து நிற்குதுங்க. எல்லா பழம் அப்படியே பெருசு பெருசாக இருக்குது. இவனுங்க என்ன பண்ணுறனே தெரியல. அப்புறம் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவனுங்களும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஓநாய் வாங்கோட கையிலேயே கடிச்சிருச்சு. கரெக்டாக அதே நேரம் தோ காப்பாற்ற வந்துட்டோண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சனாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஹீரோயின்லாம் உண்டிகோலை வச்சு அந்த ஓநாய்களை அடித்து வரட்டுறா. சனாவும் சலைச்சவா இல்லை. இப்போ அப்படி எல்லாரும் ஓநாய்களெல்லாம் அடித்து வரட்டிட்டாங்க. ஷப்பாடா நிம்மதி ஆகிறதுக்குள்ள எங்கேருந்தோ ஒரு ஓநாய் வாங்க மேலே தாவறதுக்கு ஓடி வருது. சிவா அதை பார்த்துட்டு கத்த அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வருது. கிட்டத்தட்ட எல்லாம் ஸ்லோ ஆகிற மாதிரி இருக்கு. சிவ உடனே அதை யூஸ் பண்ணி வாங்க அந்த பக்கம் தள்ளி விட அந்த ஓநாய் சிவ மேலேயே பாய பார்க்குது. அவன் கையில் ஒரு குச்சி வச்சுருந்துருக்கான். அதை வச்சு அதை தடுத்து எப்படியோ துரத்திட்டாங்க. இப்போ ஹீரோயின் வாங்குக்கு கட்டு போட்டுட்டு அவன் ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அதெல்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்க வாங்க அப்படி ரொம்ப சோகமாகவே இருக்கான். நீ என்ன வாயவே மூட மாட்டியே, அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்க நான் உன் வீரத்தை நினச்சி வியந்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு வீராங்கனை மாதிரி இருந்த அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, பேசாம அமைதியா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவுக்கு மருந்து போட போறா. அவன் முகத்துல லைட்டா கீரல் இருந்திருக்கும் போல. அவன் மருந்து போட விடலன்னு உன் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா வருத்தப்படுவாங்க, இது தழுமாயிர போகுது அப்படின்னும் போது எனக்கு யார் ஃபேன்ஸ் இருக்கா அப்படின்னு சலிச்சுக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இந்த சனா எங்கேயோ போய் தண்ணி எடுத்துட்டு வந்து 2 பேருக்கும் கொடுக்க ஹீரோயினும் இவளோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி வாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. இந்த ஓனாய் சண்டைக்கு வந்துச்சுல, அந்த நேரம் இவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. ஏதோ ஒரு ஜாடி தெரியாம கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. இப்போ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ஜாடி வாங்க தான் வந்திருக்காங்க. கரெக்டா வாங்கிட்டு வெளியில வரும்போது ஹீரோயின் பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்கல்ல, அதான் ஹீரோயின் அப்பா கூட இருப்பாங்களே, அவங்க இவங்கள பார்த்துட்டு 2 பேருக்கும் கொஞ்சம் தெரியும் தானே. வாங்கோட அம்மாவும் அந்த லேடியா அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ அங்க உட்காந்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பையன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் தான். அந்த லேடியும் அதான் அங்க ஹீரோயின் இருக்கால அவ பார்த்துப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எஞ்சி போறாங்க. காலில் ஒரு ஸ்பூன் குத்திடுது. இது என்ன வேலைக்கார பொண்ணு ஒழுங்காவே வேலை செய்யாம இப்படி இருக்கா, நீங்க ஏதாவது வேலைக்காரியை மாத்தலான் இருக்கீங்களா, நான் வேணா அங்க வேலை பார்க்கவா அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. வாங்கோட அம்மாவை யோசிச்சு சொல்றேன்னு சொல்ல இவங்களுக்கு இங்க வேலை பார்க்கணும்னு ஆசை போல. நான் மட்டும் இங்க வேலை பார்த்தேன்னா உங்க வீட்டையும் நல்லா வச்சுப்பேன், உங்க பையனை பத்தி அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம், அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் போர் அடிக்காது, ஒரு கம்பெனி கிடைச்சிடும், ஒரு கல்லுல 3 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த லேடி. ஆனா அதுக்கு வாங்கோட அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ இந்த பக்கம் திரும்ப காட்டுக்கு வந்தா ஹீரோயின் வாங்க கையை தோல்ல தூக்கி போட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்ப நைட் ஆயிருது. வாங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்கார ஹீரோக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. டக்குன்னு அவன் கையை பிடிச்சி பார்த்தா அவன் கையில அடிப்பட்ட இடத்துல இருந்து இன்னும் ரத்தம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல உன்னால போக முடியாது, வேணாம் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு எல்லாரும்
எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வாங்க கேட்க மாட்டான். ஹீரோயினும் இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பள்ளம் இருக்கு, அதிலெல்லாம் கண்டிப்பாக இந்த கையை வச்சுட்டு உன்னால போக முடியாது, வேணாம் திரும்பி போயிடலாம்னு சொல்றா. ஆனால் அவனுக்கு மனசே இல்லை. நான் இப்படியே போயிட்டா என்னால் மூரின் ஸ்கூல் அட்டன் பண்ண முடியாது, நான் உன் கூட இந்த ஸ்கூலில் படிக்கணும்னு தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் என் அம்மா அப்படின்னு சொல்ல வரான். ஆனால் எல்லாரும் இருக்கிறனால அமைதியாயிட்டான். இவங்க அப்பா சொல்லியிருக்காருல இவன் இந்த ஸ்கூல் போயிட்டு வந்தால் அவங்க அம்மா அவன் கூட இருப்பாங்கன்னு. ஆனால் இவ்வளோ பேசும் ஹீரோயின் விடுறதா இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ தான் சரி நான் அப்போ 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னும் போது இந்த சனா இருந்துட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் நீ செப்டிக் ஆகி செத்துருவ தம்பி, நீ ஒன்றும் உன்னால் முடியாமல் திரும்பி போகிறது இல்லையே, உன்னோட நிலைமை இப்போ அப்படி இருக்கு, நான் உன்னை கீழே கூட்டிகிட்டு போகிறேன், சிவுவும் ஹீரோயினும் ஒன்றா போட்டோம் அப்படின்னு சொல்கிறா. நான் ஏன் உன் கூட வரணும்னு வாங்க கேட்க, டேய் நான் அவளோட ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் என்ன ஷூ கூட வராமல் உன் கூட வரணும்னு ஆசையா அப்படின்னு கேட்டுடுறா. இந்த வாங்குக்கு தான் வாய்க்கொழுப்பு அதிகமே, நீ என்னை இப்படி கூட்டு போகிறதுக்கு அப்படின்னு மலை மேலே கூட்டு போயேன் அப்படின்னு சொல்ல, இப்படியே பேசிகிட்டு இருந்தேன் மண்டையை அடித்து மயக்கமாக்கி தான் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு வேறு வழி இல்லாமல் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டான். இப்போ அப்படி 2 பேராக பிரிஞ்சு வாங்கும் சனாவும் கீழே போகிறாங்க, சிவுவும் ஹீரோயினும் மேலே போகிறாங்க. இந்த சனா வாங்கிக்கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஹெச்எம் கிட்ட பேசுகிறேன், அவர் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, இந்த வாங்கோட வாய் சும்மா இருக்காம அவர்லாம் ஒரு ஆள் வயசான காலத்தில் சும்மா இருக்காம என் கையில் மட்டும் கிடைச்சாரு அடிச்சு மூஞ்சி உடச்சிடுவேன், அவர்லாம் நம்ம என்ன பேசலாம்னு காது கொடுத்தே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறான். சனாவும் சொல்லி பார்க்குறா தேவையில்லாமல் அவரை பற்றி பேசாத அப்படின்னு. ஆனாலும் அவன் நிறுத்தாம அவர் என்னை ஸ்கூல்ல இருந்து தூக்கி தான் பார்க்கட்டுமே, எனக்கெல்லாம் இந்த வலது கை தேவையில்ல, என் லெஃப்ட் ஹேண்ட்லேயே 2 குத்து விட்டேன்னா போதும் அவருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சிவுவை காட்டுறாங்க, அவன் அந்த இடத்த விட்டு நகலவே இல்லை போல. ஹீரோயினும் போலான்னு கூப்பிட்டா நான் என்னோட மோபிஸ் குரூப்ல உள்ள மற்ற பசங்க மாதிரி இருக்க விரும்பல, நான் சுயநலமா இருக்க விரும்பலன்னு சொல்றான். அப்புறம் அப்படி திரும்ப வாங்குக்கு வந்தா அவன் இன்னும் நிறுத்தல, நான் திரும்பி மட்டும் போட்டோம், அதுக்கப்புறம் என்னோட லாயரை வச்சு அவரை பாத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிடுறான்னு அவர் என்கிட்ட கெஞ்சணும், ஆனாலும் அந்த வயசானவரை மன்னிக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பேசாம வாயை மூடிட்டு வரல நான் அப்படியே உன்னை விட்டுட்டு போயிடுவேன், நீ இப்போ ஒரு கிழவன் வயசானவர்லாம் ஒரு ஆளை பேசிட்டு இருக்கிய, அவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்ல, அச்சுச்சோ உன் அப்பாவா, ஆனா நீ அவரை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. யாரான்னு பார்த்தா சிவவும் ஹீரோயின் அங்கே வந்துட்டாங்க. வாங்க இல்லாமல் சிவுவால் முன்னாடி போக முடியல. வாங்க சொல்லி பார்க்குறான், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் திரும்ப வந்த அப்படின்னு. இன்னும் 30 நிமிஷம் நடந்திருந்தாங்கன்னா அந்த மலையோட உச்சிக்கு போயிருந்துருக்கான் போல. ஆனாலும் சிவ வந்துட்டான். எனக்கு அந்த ஓனாயை பார்த்து பயமா இருக்கு, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, வாங்கும் என்னை பார்த்து பரிதாபப்பட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ சிவு ஒரு வார்த்தை சொல்கிறான், என் இடத்துல நீ இருந்திருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் வாங்க சமாதானம் ஆயிட்டான். அப்படி சிவு வாங்கோட கையை தோளில் தூக்கி போட்டு இப்போ அப்படி எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் தான் அவங்க வந்தது. 2 பேரும் ஹெச்எம் ரூமில் உட்காந்துருக்க, நான் கேட்டதை 2 பேரில் யார் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு ஹெச்எம் கேட்குறாரு. வாங்க உடனே பொங்கி எழுந்து, உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா, நான் உயிர் பொழைச்சி இங்கே வந்திருக்கேன், எங்களை அந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டு இருக்க. சிவு அவன் கையை பிடிச்சிட்டு, நாங்கள் 2 பேருமே அங்கே போகல, எங்களால் போக முடியலன்னு சொல்ல, வாங்க உடனே சிவு போயிருந்திருப்பான், என்னால் தான் அவன் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சிவு அதை ஒத்துக்கலை. இல்லை நான் அவ்வளோ தூரம் போனதுக்கு காரணமே வாங்குதான், அதுக்கப்புறம் என்னால் தனியாக போக முடியல, எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொல்ல, நீ ஒன்றும் தனியாக இல்லையே, அதான் ஹீரோயின் இருந்தாலேன்னு வாங்க சொல்லி பார்க்குறான். ஆனால் சிவுவோ அதெல்லாம் இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறான். ஹெச்எம் வாயை திறக்கல, அமைதியாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. வாங்க ஒன்று, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த ஸ்கூலில் வாழ்க்கை முறை சொல்லி கொடுக்குறதா தானே சொல்லியிருக்கீங்க, வாழ்க்கைனா என்ன, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதுலேருந்து கற்றுக்கிட்டு நம்மளை சரி பண்ணுறது தானே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஹெட் மாஸ்டருக்கே சிரிப்பு வருது. அப்புறம் 2 பேரையும் உங்கள் காயத்துக்கு மருந்தை போட்டுட்டு நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிவு இருந்துட்டு அமைதியாக போகலாம்ல, நாங்கள் தான் மலை உச்சிக்கு போகலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் தடவையிலே உச்சிக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பெரிய இவங்களா, என் மனசு மாறதுக்குள்ளே பேசாமல் போயிருங்க, உங்கள் மேலே நாக்கும் தாங்கலடா, முதல்ல போய் குளிங்கடா அப்படின்னு சொல்லி பற்றி விடுறாரு. அப்புறம் 2 பேரையுமே உள்ள ஹெச்எம் சேர்த்துக்கிட்டாருன்னு மற்ற பசங்களுக்கும் தெரிய வர எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த சிடுமுஞ்சிருக்கானே அவனுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை. அப்புறம் டீச்சர்ஸ் உட்காந்து பேசும்போது அந்த லேடி டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க பரவாயில்ல இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டாங்களே, வேற யாருன்னா ஒரு நாள் கூட தாங்க மாட்டாங்கன்னு சொல்ல, இவங்களோட லவ் பேர்டு அந்த குக்கிங் சார் இருக்கார்ல, அவர் ஒன்று, என்ன நீங்கள் தோத்தவங்களெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 பேரும் சேஃபாக வரணும்னு நீ நினைக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே 2 பேருக்கும் சண்டை வருது. அந்த டேனியல் சார், அதான் அந்த கராத்தே சார், அவர்லாம் தலையில் கையை வச்சுட்டு இவங்க பிரச்சனை ஓயவே ஓயாதாடான்னு வருத்தப்படுறாரு. அப்படி நம்ம பசங்களை பார்த்தா அவங்க 2 பேரும் ஜாலியாக பெல்ல படுத்திருக்காங்க. வாங்குக்கு கை சரியாகிற வரைக்கும் சிவுவே பாத்ரூம் கழுவுறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க 2 பேருக்குமே ஒரே ஆச்சரியம், எப்படி ஹெட் மாஸ்டர் நம்மளை உள்ளே சேர்த்துக்கிட்டாருன்னு. இன்னொரு பக்கம் சனாவை பார்த்தா அவளுக்குலாம் ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷம். உன் வீடியோ ஷிவு பார்த்துருப்பானான்னு கேட்குறா. இந்நேரம் பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஷிவு அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ இதில் வேற ஃபேன்ஸ்லாம் இவன் பக்கம் திரும்பிட்டாங்க போல. எங்களுக்கு ஷிவோ வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்குதுங்க. அப்போ வாங்க பக்கத்துல இருந்து இதை பார்த்துட்டு, நேற்று ஒன்று திட்டிகிட்டு இருந்த வாயி இன்னைக்கு நீ தான் வேணும்னு கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே ஷிவு பார்க்குறான். டேய் வாங்கு, நீ தானடா என்ன ஓடி போனவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி. அப்போ வாங்க இருந்துட்டு, இங்கே பாரு ரூமர் வந்தது அப்படி, நான் அதை நம்பினேன், நீ என்னெல்லாம் இதில் தப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹெட் மாஸ்டரும் அந்த யோகா டீச்சரும் பேசிகிட்டு இருக்காங்க. யோகா டீச்சர் வயசானவர் தானே, அதனால ஹெட் மாஸ்டருக்கு அவர் மேலே கொஞ்சம் மரியாதை. இப்போ 2 பேருமே ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாங்க. 2 பேரில் ஒருத்தர் ஜெயிக்கிறத விட 2 பேரும் சேர்ந்து தோக்குறது நல்லது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த யோகா டீச்சரும், எனக்கு வாங்க பற்றி தெரியாது, ஆனால் ஷிவு இங்கேருந்து போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு போல ஷிவோட பிரச்சனைலாம் சரியாயிருக்கு அப்படின்னு. இங்கே இப்படி போய்கிட்டு இருக்க ஒருத்தர் மயக்கமாகவே ஹாஸ்பிட்டலில் இருந்தார்ல, அவரோட விஷுவலில் ஏதோ நெருப்பு எரியிற மாதிரியும் அவர் கூட யாரோ சண்டை போடுற மாதிரியும் அவருக்கு லைட்டாக தோணுது. லைட்டாக அவருக்கு கான்ஷியஸ் வந்திருக்கும் போல. இந்த விஷயத்த ஒரு லேடி இன்னொருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ண, அவர் நான் சேர்மன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. சேர்மன் யாருன்னா நம்ம வாங்கோட அப்பா தான். அப்புறம் எப்படி மறுநாள் காலையில் பார்த்தா ஷிவு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அதுவும் வாங்கிக்கிட்ட சொல்லக்கூட இல்லை போல. வாங்க தூங்கி எழுந்து பார்த்தா அங்கே ஷிவு இல்லை. ஷிவு இப்போ ஊருக்குள்ள வந்துட்டான். அவனோட ஃபேன்ஸ்லாம் அவனை சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் அவனோட ஃபோட்டோ வச்ச பேனர் ஒன்று இருக்குது. அதில் இதுக்கு முன்னாடி நீ ஒரு கோலை அப்படி இப்படின்னு எழுதி வச்சுருந்துருக்காங்க. அதை இப்போ அழிச்சிட்டு எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படி இப்படின்னு எழுதியிருந்துருக்காங்க. அப்படியே ஹீரோயினை பார்த்தா அவன் இன்னைக்கு வேலைக்கு வந்திருப்பா போல. அப்படியே சிக்கன் சமைச்சிக்கிட்டு இருக்க. அவள் கையில் ஏற்கனவே லைட்டாக அடிபட்டு இருந்துச்சுல, அந்த இடத்துல எண்ணெய் பட்டு இன்னும் எரியுது. அதே மாதிரி அவள் டெலிவரிக்கு போகும்போது அப்போ தான் ஷிவுவை கிராஸ் பண்ணுறா. ஆனால் 2 பேருமே பார்த்துக்கல. சிவு ஒரு ஏஜென்சி ஹெட்டை தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்க்க வந்திருக்கான். அவரு, நீ எங்கள் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணு, அதுவும் நீ திரும்பி வந்திருக்க, உனக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி நாங்கள் கொடுக்குறோம், இந்த தடவை குரூப்பாக இல்லை நீ சோலோவாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இது அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தானே. இதுக்கு முன்னாடி இருந்த டேரக்டர் காசை மட்டும்தான் பார்த்தாரு. ஆனால் இந்த தடவை என்ன நம்பு, நம்ம மூவிஸ் மேலேயும் கேஸ் போடுவோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. ஷிவு என்ன நினச்சான்னு தெரியல. அவனுக்கு காது கேட்காதுல்ல, அந்த பிரச்சனையை சொல்ல வரான். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல. உனக்கு காதில் பிரச்சனை இருக்கு அதுதானே, அதெல்லாம் உன்னோட முன்னாள் டேரக்டர் எல்லார்ட்டையுமே பரப்பிட்டாரு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இனிமேல் காது கேட்காம கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் அந்த ஏஜென்சி ஹெட்டுக்கு அது பிரச்சனை இல்லை போல. அப்படியே ஹெச்எம்ஐ காட்டினா அவர் சனா கிட்ட சொல்லிட்டார் போல இனிமேல் ஷிவு வரமாட்டான்னு. ஆனால் அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு தான் காது பிரச்சனை இருக்குல்ல, அது சரியானதுக்கப்புறம் நீங்கள் போக சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே வாங்க பார்த்தா அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு ஷிவு இங்கேருந்து போயிட்டான்னு. அவனும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். கரெக்டாக அந்த நேரம் ஷிவுவும் ஏஜென்சி ஹெட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்ல, அதனால் ஃபோனும் எடுக்கலை. அந்த ஏஜென்சி ஹெட்டும், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் தப்பாக இருக்குது, நீ யாருக்கிட்டையுமே உன்னோட சொந்த விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டேன்னு தான் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியல, நீ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அவரோட கார்லாம் வர சொல்லி அதில் அவனை ஏற சொல்கிறாரு. அதே நேரம் வாங்கிக்கிட்டு இருந்து இவனுக்கு காலும் வந்துட்டு இருக்கு. இவன் பேசவே இல்லை. வாங்க மெசேஜ் பண்ணியும் பார்க்குறான், நீ நிஜமாவே போறியா வரமாட்டியா அப்படிலாம். ஆனால் எதுக்குமே ஷிவு ரிப்ளை பண்ணல. கரெக்டாக இவன் காரில் ஏற போகிற நேரம் அங்கே ஹீரோயின் டெலிவரிக்காக வெளியில் போயிருந்தால இவனை பார்த்துட்டா. டக்குன்னு அவனை போய் கூப்பிட அந்த ஏஜென்சி ஹெட்டுக்கும் இவளை தெரியுது. நீ தானமா அந்த இன்டர்வியூ பண்ண பொண்ணு அப்படின்னு கேட்டுட்டு அவருக்கு கால் வரவும் பேசுறதுக்காக போயிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் தேங்க்யூ நான் சொல்ல. அவளுக்கு அப்படியே ஒரே குழப்பமா இருக்கு. இவர் ஒன்றை பார்க்க தான் வந்தாரா, நீங்க இருந்து போயிருவியான்ற மாதிரி கேட்குறா. அப்புறம் போகிறான்னு தெரிஞ்சதும் சரி பரவாயில்ல எனக்கு சந்தோஷம் தான், நம்ம பார்த்த உடனே பிரிஞ்சிட்டோம், அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையில நீ முன்னேறி போகிறல்ல, எப்போ டைம் கிடைச்சாலும் எங்களை வந்து பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வழி அனுப்பிட்டு போகிறா. வாங்க ஒரே மெசேஜாக தட்டிகிட்டு இருக்கான், எனக்கு கால் பண்ணு, நீ என்ன பாத்ரூம் கழுவக்கூடாதுன்னு ஓடிட்டியா, நம்ம வேணால் ஸ்ப்ளிட் பண்ணி கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷிவுக்கு அப்படி வருத்தமாக இருக்குது. வாங்கும் என்னடா இது ரிப்ளை கூட பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல போ நான் இந்த பெட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவுவோட பெட்டில் போய் படுத்துக்கிட்டான். ஆனாலும் அவனுக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா இப்போதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி ஆனாங்க, ஆனால் டக்குன்னு பிரிஞ்சுட்டாங்க. ஏற்கனவே இவன் ஹெச்எம்கிட்ட பேசிட்டு தான் வந்திருப்பான் போல. இப்போ அதை யோசிச்சு பார்க்குறான். ஹெச்எம் ஏதோ சொல்லியிருக்காரு, நானும் உன்ன மாதிரி வயசில் இருக்கும்போது பிடிவாதமாக தான் இருந்தேன், அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் மட்டும் இல்லைனா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வருத்தத்திலே இருக்க அந்த ஏஜென்சி ஹெட் இருக்கார்ல, அவர் இவனை கூப்பிட்டு நீ என்ன உன் காது பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா, அதை பற்றிலாம் யோசிக்காத ஒரு நல்ல டாக்டராக பார்க்கலான்னு சொல்ல இவன் உடனே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், முதல்ல என்னோட காதை தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. அப்படி சிவு கூட நடந்த விஷயங்கள்லாம் பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை ஹீரோயினுக்கு சிவுவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ, அப்போ வாங்கோட நிலைமை அச்சோ பாவம் அவன்.
அப்புறம் இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாதுன்னு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட என்னால் இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியல, நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தா வெளியில் சிவு நின்றுட்டு இருக்கான். நீ சியோலுக்கு போலையா அப்படின்னு கேட்குறா. இவங்க இருக்கிறது வேற ஊர். சியோல் தானே சவுத் கொரியாவோட கேபிட்டல். அங்கே தானே செலிபிரிட்டி இருப்பாங்க, கான்சர்ட் நடக்கும், எல்லாமே பண்ணுவாங்க. ஹீரோயின் இருக்கிறது அந்த ஸ்கூல் இருக்கிறதுல வேற ஒரு ஏரியா போல. சிவுவும் நான் அங்கே போகலான்னு தான் யோசித்தேன், அதுக்கப்புறம் தான் தோணுச்சு என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே இருப்பாங்க, அவங்க முன்னேறி கட்டணும்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்குலாம் ஒரே சந்தோஷம். நீ அப்போ எங்கள் கூட வரியா அப்படின்னு சொல்லி சரி நீ ஸ்கூலுக்கு தான் போகிறேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஒரு ஸ்கூட்டர் வச்சிருப்பா, அதை எடுக்கலான்னு போகும்போது அவள் கையில் அடிபட்டு இருந்திருக்கும்ல, அது வலிக்கும். நீ இன்னும் இதை சரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கர்ச்சிஃபை கட்டி விடுறான். சரி நீ ஒன்றும் வண்டி ஓட்ட வேண்டாம், நானே வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பின்னாடி உட்கார வைக்க இவ தோல்ல கை வச்சுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கா. நீ தான் ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டு இருக்கியே, போற வல்ல அப்படியே சாஞ்சு தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவள் தயங்குறத புரிஞ்சுக்கிட்டு அவளோட கையை தூக்கி அவனோட இடுப்புல வச்சுக்கிட்டான். இப்போ அப்படியே அவளும் நல்லா தூங்கிக்கிட்டே வண்டியில வந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரையும் லவர் ஆக்கிடுவாங்க போல. பாவம் வாங்கு அவன் ஸ்கூலுக்கு வெளியில தனியா நின்று யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கும் ஒரே வருத்தம் தான் சிவு போனதுல. வாங்க தனியா ஆக்கிட்டு ஹீரோயினும் சிவமும் இப்போ ஒன்னா வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடியுது. இப்பதான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள பிரச்சனை வருமா, என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண போறாங்கன்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.